ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான நைட் லேம்பு எப்படி ஒரு மூணே பொருளை வச்சு பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட் பொருளில் இருந்து அழகான ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு க்ளூ கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. இதில் நம்ம வந்து இந்த ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து நான் 2ஆக மடித்து அடுத்து அதை 4ஆக மடிச்சுக்கலாம். மடித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த சைஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது சைடில் வந்து நீட்டாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை சுருட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பேப்பரை வந்து இந்த மாதிரி இந்த கார்னரில் இருந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும். மெதுவாக பண்ணணும். சுருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ஃபஸ்ட்டு சுருட்ட முடியலன்னா லைட்டாக கம் வச்சுட்டு சுருட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் சுருட்டிட்டு நல்லா ஒல்லி ஆக்கிக்கணும். அதுக்கு இது மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு லாஸ்ட்டில் கம் போட்டு ஒட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த இடத்துல கம் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ ரெண்டு பேரை ஹெல்ப்பு கூப்பிட்டு இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது மாதிரி சேம் சைஸில் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க பார்த்து. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அளவு சொன்னாலும் அந்த அளவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. அந்த மார்க்கரோட எண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரியே சுருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிட்டு லாஸ்ட் எண்டில் வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இதுதான் நம்மளோட டிசைனாக இருக்க போகுது. இந்த ஹோலாக இருக்குல்ல, ரவுண்டாக ரிங் மாதிரி இது மாதிரி நிறைய வேணும். நாங்கள் பண்ணும்போது ஒரு 300 கிட்ட வந்தது. ஸோ இந்த மாதிரி ரிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிங் மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸ் தான். இது மாதிரி நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 300க்கு மேலே பீசஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இதேக்கா பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் நல்லா ஊதிட்டு அதை மாற்றி திருப்பி வச்சுக்கோங்க. ஊதிட்டு இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. கீழே வந்து அந்த நாட் போட்டுட்டு மேலே இருந்து ஒட்ட ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த ரிங் மாதிரி பண்ணிங்கள்ல, இதை வந்து மேலே சென்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அடுத்து வந்து அதை சுற்றி கீழே அந்த சைடு கீழே வர்றது வரைக்கும் இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணி வச்சுருக்க அந்த ரிங் மாதிரி இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கம் போட்டு அப்படியே சுற்றி ஒட்டிக்க வேண்டியது தான். உங்களுக்கு வலிவி வந்துச்சுன்னா ரிங்கு கீழேயும் போட்டுட்டு அந்த பலூன்லேயும் ஸ்டிக் ஆகுற மாதிரி லைட்டாக ஒட்டிக்கோங்க. நிறைய கம் போட்டுறாதீங்க, பலூன் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கம் போட்டு கீழேயும் ஒட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வலுவாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப்பாக ஒவ்வொன்றையுமே வந்து ஜாயிண்டாக செயின் லிங்க் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபுல்லாக நீங்கள் கீழே வரைக்கும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பலூன் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை 1 டே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பலூன் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். எங்களுக்கு 1 டே ஆகிடுச்சு. இப்போ வந்து பலூனை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். பின் வச்சியோ இப்போ இந்த பொட்டி எடுக்கக்கூடாது, கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அது சுருங்கிடும். இது மாதிரி கத்திரிக்கோல் வச்சு மேலே கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதில் உள்ள ஏரெல்லாம் எடுத்துகிட்டு பலூனை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பின்னை வச்சு ஓட்ட போட்டிங்க அப்படின்னா சம்டைம் வந்து கம்மெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பலூனில் நீங்கள் என்ன ஆர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பலூனில் இருக்க ஏரை ரிமூவ் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நம்ம பண்ண ஆர்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் மெதுவாக ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். மேலே 1-2 கலந்து போச்சுன்னா அதை எடுத்து மறுபடியும் ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல்லாக பலூன் ஃபுல்லாக நீங்கள் வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் நாங்கள் வந்து அடிக்க போகிறோம். நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் அடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கு நைட் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பிளாக் கலர் அடிச்சுட்டு மேலே கூட நீங்கள் கோல்டன் கலரில் தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஆமாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து லைட் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்இடி லைட்டு வச்சு பார்த்தோம், பல்ப் லைட் வச்சு பார்த்தோம், செட் ஆகலை அது. நாங்கள் அதனால இது மாதிரி ஸ்ட்ரிங் லைட் வந்து அமேசான்லேருந்து வாங்கினோம். இதில் பேட்டரிலையும் கிடைக்குது, டேரெக்டாக கரண்ட்லேயும் கிடைக்குது. கரண்டில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை தான் நாங்கள் உள்ளே வச்சு எப்படி இருக்குன்னு இந்த லைட்டோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ நாங்கள் இதை வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு லைட்டை வந்து போட்டு பார்த்தோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் வந்து டேபிள் லைட்டாக கூட டெக்கரேட்டிவாக கூட இதை கமத்தி வச்சு கீழே இல்லைன்னா இதை ஸ்டாண்ட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் டேபிளில் நம்ம டெக்கரேட்டிவ் லைட்டாகவும் இது அழகாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே வந்து சனல் கட்டி ஹேங்கிங் லைட்டாக கூட நீங்கள் ரூஃபில் மேலே வராண்டாவில் கட்டி போடலாம். நீங்கள் கிறிஸ்மஸுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே உள்ள மின்மினி பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைட்டோட எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அடிச்சு விட்டுருங்க. இது மாதிரியே வேறு ஏதாவது ஆட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். பாய்.